ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம். இது என்ன பதிவுன்றது தம்ப்நெயிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், இது ஒரு ரீடிங். யாருக்கானது அப்படின்னா, இந்த ஜேர்னியில் இருக்கக்கூடிய சிங்கிளாக உள்ள டிவைன் ஃபெமினைன்ஸ்க்கானது. சிங்கிள் மீன்ஸ் நீங்கள் மேரீடாக இருக்க மாட்டீங்க, யார் கூடவும் கமிட்டடாக இருக்க மாட்டீங்க, இந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா, அந்த ஃபெமினைன்ஸ்க்கான மெசேஜஸ் அண்ட் கைடன்சஸ் இது. ஓகேவா? முதல்ல நீங்கள் இந்த ஜேர்னியில் இப்போ என்ன எனர்ஜியில் இருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட நபராக இருப்பீங்கன்னா, அதாவது ஒரு டிவைன் ஃபெமினைன் இந்த ஜேர்னியில் எல்லா இன்னர் ஒர்க்கையும் பண்ணி எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருப்பாங்களோ, அது பை பர்த்லேயே உங்களுக்கு ட்ரைட்ஸாக இருக்கும். செல்ஃப் லவ்வாக இருக்கட்டும், இதயத்தோட விருப்பத்தை தேர்வு செய்கிறதா இருக்கட்டும், வேணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை அடைஞ்சே தீர்றதா இருக்கட்டும், 10 பேருக்கு மத்தியில் தனித்துவமாக தெரியறதா இருக்கட்டும், சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும், தனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ணாமல் இருக்கிறதா இருக்கட்டும், தனக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது ஃபுல் கமிட்மெண்ட்டோடு அதை பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்குள்ளேயே பேலன்ஸ்டாக தான் நீங்கள் இருப்பீங்க. அல்லது இந்த ஜேர்னியில் வூண்டட் ஃபெமினைனாக இருந்து நிறைய இன்னர் ஒர்க் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வந்த ஒரு ஃபெமினைனாக நீங்கள் இருப்பீங்க. அதாவது இந்த ஜேர்னி எவ்வளோ டஃப்பானது, எவ்வளோ இன்டென்ஸ் ஆனது, இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த ஜேர்னியை சிங்கிளாக இருந்து ஹேண்டில் பண்ணும்போது நம்மளை சுற்றி வர்ற எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணோன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த பிளேஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கட்ஸ் இருக்கணும்னு நீங்களே யோசிங்க. ஸோ உங்களோட மன தைரியத்தை பாராட்டி கம்பெனி உங்களுக்காக கொடுக்கக்கூடிய அதிசய பொருள் அப்படின்ற மாதிரி டிவைன் உங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் புது தொடக்கங்களும் புது வாய்ப்புகளுமா இருக்குது. அதாவது இப்போது எதை நீங்கள் தீவிரமாக பண்ணிகிட்ருக்கீங்களோ இந்த ஸ்டேஜில், அதில் உங்களுக்கு புது வாய்ப்புகள் புதிய தொடக்கங்கள் வந்து கொடுக்குறாங்க. நீங்களும் அதை கவனிக்கிறீங்க. அது டிவைன் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. பட் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் உங்களுக்கு இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட் உங்களை அதை தேர்வு செய்ய விட மாட்டேங்குது. இது நான் ஆல்ரெடி எல்லாமே பர்ஃபெக்டாக தானே பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற உங்களோட தாட்ஸ் மேலே உங்களுக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கும் இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் வந்த ஒரு பர்சனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மெமரிஸ் ப்ளஸ் அங்கே ஏதோ ஒரு அவுட்கம்காக நீங்கள் காத்துட்ருக்கிறீங்க. அந்த அவுட்கம் மேலே உங்களுக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட்டாக இருக்கலாம். நான் தான் என்னோடய ஜேர்னிக்கு தேவையான அத்தனை இன்னர் ஒர்க்கையும் பண்ணிட்டேன்ல, ஸோ கண்டிப்பாக எனக்கு டிவைன் அதுக்கான ரிவார்டை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட் மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட்டாக இருக்கலாம். அல்லது உங்கள் லைஃப்பில் உள்ள மற்ற மெட்டீரியல் திங்ஸ், மற்ற டிசைர்ஸ் மேலே உள்ள அட்டாச்மெண்ட்டாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் டிவைன் அல்லது யூனிவர்ஸ் அல்லது அந்த ஒரு சுப்ரீம் பவர் அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புது வாய்ப்புகளை புது தொடக்கங்களை உங்களை தேர்ந்தெடுக்க விட மாட்டேங்குது. ஓகேவா? அண்ட் நீங்களும் இந்த அட்டாச்மெண்ட் எனர்ஜியில் அதை பண்ண மாட்டீங்க. நீங்கள் யாருன்ற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாவே இதெல்லாம் உடச்சி உண்மையாகவே டிவைன் உங்களுக்கு தர்றதை பர்ஃபெக்டாக பிக்கப் பண்ணுற ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. பட் அதையும் நீங்கள் இப்போ பண்ண ரெடியாக இல்லை. இதுதான் உங்களோட எனர்ஜியாக இருக்குது. அடுத்து உங்களோட டிஎம் எப்படின்னா, அவங்களும் அவங்களோட டிவைன் ஃபெமினைன், அதாவது உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுற ப்ராசஸில் தான் இருக்காங்க. உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் அவங்களுக்கும் டிவைன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒரு டிவைன் மேஸ்குலின் தன்னோட டிவைன் ஃபெமினைனை மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னா அவங்க அசண்டடாக இருக்கணும். வூண்டடாக இருக்கும்போது அது நடக்காது. அப்படி அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட எனர்ஜிக்கு தகுந்த மாதிரியான ஆட்களை தான் அட்ராக்ட் பண்ணுவாங்க. இங்கே அவங்களோட டிவைன் ஃபெமினைன் நீங்கள் இவ்வளோ இன்னர் ஒர்க் பண்ணுறதுனால அதோட விளைவாக டிவைன் மேஸ்குலின் அவங்களோட லைஃப்பில் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பழைய எனர்ஜியோட உங்களை அவங்க அட்ராக்ட் பண்ணுறதுக்கு டிவைனை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த எனர்ஜி அழிஞ்சு இப்போது புது எனர்ஜியில் இருப்பாங்க. அதாவது அவங்களோட டிவைன் பார்ட்னரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான எனர்ஜி. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கைடன்ஸாக கேட்கும்போதோ அல்லது ரீடிங்கில் பார்க்கும்போதோ அவங்க இதெல்லாம் தான் கோத்ரூ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும், இதுதான் நடக்குதுன்னு இல்லையா? பட் இதெல்லாம் தெரியாத டிவைன் மேஸ்குலின் நமக்கு என்ன நடக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஏன் இதெல்லாம் நடந்துச்சு, என்ன தான் நடந்துகிட்ருக்கு நமக்கு அப்படின்லாம் இப்போ தான் சிந்திக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அஸ் ஐ செட், நம்ம இந்த ஜேர்னியில் இருக்கிறனால இதுதான் நடக்குதுன்னு நமக்கு தெரியும். பட் அவங்களுக்கு இதெல்லாம் புதுசாக ஸ்ட்ரேஞ்சாக தெரியும். வாழ்க்கை நல்லா தானடா நமக்கு போயிட்டு இருந்துச்சு, ஏன் இதெல்லாம் திடீர்னு நமக்கு நடந்துச்சுன்னு, எங்கே நம்ம என்ன தப்பு பண்ணோன்னு இப்போ தான் யோசிக்கிறாங்க. அண்ட் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகாத டிஎம் அவங்களோட இன்னர் வாய்ஸை தான் அவங்க ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அது கூட தான் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. முதல்ல ஏன் நடந்துச்சுன்னு யோசிக்கிறாங்க. அடுத்தது இன்னும் அமைதியாக அவங்களுக்குள்ளேயே அவங்க கனெக்ட் ஆகும்போது தான் அவங்களோட இன்ட்யூஷன் அவங்கள கைட் பண்ணுது. அவங்களுக்குள்ளே பேசி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க.
இந்த டிஎம் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு வேணுன்ற விஷயத்துக்கு தேவையான அத்தனை ஒர்க்கையும் பண்ணிவிட்டு அதுக்கான ரிசல்ட்ஸோட அட்டாச்சாக இல்லாத மேஸ்குலினாக இருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு ட்ரைட் இருக்கிறதாலேயே உள்ளுக்குள்ளே அவங்க ஒரு சமநிலையில் தான் இருப்பாங்க. எப்போவுமே அவங்களோட இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணி நடக்கிற ஒரு மேஸ்குலினாக இருப்பாங்க. அவங்களோட இன்ட்யூஷன் அவங்கள சரியாக தான் கைட் பண்ணும். அதனால் நினைக்கிற விஷயத்த ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிற மேஸ்குலினாக இருப்பாங்க. ஸோ இந்த ரீடிங்கில் உள்ள டிஎஃப் உடைய டிஎம் எனர்ஜி இப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அவங்க லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேஜில் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ரிலீஸ் யுவர் எக்ஸ். ஸோ உங்களோட அந்த அட்டாச்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்றது இதில் கன்ஃபார்மாக தெரியுது. 90% இப்படி தான் இருப்பீங்க. இதுதான் உங்களோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். இந்த 2 கார்ட்ஸ் மூலமாக ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ், நீங்கள் எதிர்பார்க்குற ஜென்மமாக ஏங்கிட்டுருக்கிற அந்த ஒரு அன்கண்டிஷ்னல் லவ்வுக்கு நீங்கள் தகுதியான ஆள் தான். பட் அதை நீங்கள் ரிசீவ் பண்ணணுன்னா உங்கள் லைஃப்பில் இந்த எக்ஸ் எனர்ஜியில் யார் இருக்காங்களோ அந்த பர்சனை உங்கள் சிஸ்டமை விட்டே ரிமூவ் பண்ணுங்கள். அதுதான் இங்கே உங்களுக்கான கைடன்ஸ். ஓகேவா? தேங்க்யூ.